செங்கோல் மீடியா பார்வையாளர்களுக்கும் வணக்கம். ஸோ 2026 நடந்த தேர்தலுடைய அனைத்து வியூகங்களையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்ருக்கிறோம். ஸோ இந்த வகையில் திமுக தோற்றதுக்கான காரணங்கள், ஸோ ஸ்டாலின் தோற்றதுக்கான காரணங்கள், உளவுத்துறை தோற்றதற்கான காரணங்கள். ஸோ இந்த வகையில் பார்த்தோன்னு வச்சிங்க சார், இவங்களுடைய ஐடி விங் கூட இதில் சரியாக செயல்பட்ட மாதிரி எனக்கு தெரியல சார். சொல்ல போனால் டிஎம்கே ஐடி விங் முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடி விங்னு சொன்னாங்க. டிஎம்கே ஐடி விங் முதல்ல யார் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா முதல்ல பிரசாந்த் கிஷோர் இருந்தாரு, அதுக்கப்புறம் போயிட்டாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரசாந்த் கிஷோர் இருந்தாரு, அதுக்கப்புறம் ஐடி விங் இவங்களுடைய சொந்த ஐடி விங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அண்ணா நகர் காத்தி வச்சிருந்தாரு. ஆமா, யாருன்னா அண்ணா நகர் மோகன் அண்ணா இருக்காரு இல்லைங்களா, அவர் எம்எல்ஏ உடைய சன் அவர் இவருக்கு ஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க. யாருக்குன்னா உதயா கூட ஒன்னா படிச்சவங்க. உதயநிதி ஸ்டாலின் பிளஸ் இவரு, அப்புறம் அன்பில் மகேஷ், இவங்க எல்லாம் அந்த அன்பில் மகேஷ் பையன் எல்லாம் ஒன்னா படிச்சவங்க எல்லாரும். இவங்கெல்லாம் ஒரே கிளாஸ்மேட்டு. அந்த அடிப்படையில் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐடி விங் அவர் வச்சிருந்தார். பல நேரங்களில் அவர் கார்த்தியுடைய பிறந்த நாளுக்கு இவரே போவார். முக ஸ்டாலினே நேராக போயிட்டு கேக்லாம் விட்டு வருவார். அந்த அளவுக்கு அவங்க அந்த ஐடி விங்க நல்லா ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுக்கு வழக்கமாகவே அவங்க ஐடி விங்கில் என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் இது வச்சுருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கட்சிக்காரங்கள்லாம் அவங்கவுங்களாம் வர்றது போகிறது வருது அவங்கள்ட்ட கேட்டு எல்லாம் பண்ணி கூட்டணி கட்சியிலேருந்து எல்லாரும் அவங்கள போய் சந்திப்பாங்க, போவாங்க, வருவாங்க. அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியாவில் என்னென்ன வருது இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிரசாந்த் கிஷோருக்கு அப்புறம் இந்த ஐடி விங் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங் ஐடி விங்குன்னு சொல்ல முடியாது. அதாவது இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ஐடி விங்னா என்ன நினச்சிட்டாங்கன்னா சார், பிரசாந்த் கிஷோர் பண்ணிட்டாரு, இதே தானே ஒர்க்கு, இதை நம்மளே பண்ணிக்கலாமேன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இவங்க அந்த ஸ்ட்ராட்டஜினா என்ன, தட் மீன் ஒவ்வொரு முறையும் அது மாற்றமாகும், ஆர்டர் கொடுக்கணும். அதாவது ஒரு வேலை செய்கிறவன் வேலையை செய்டான்னு செய்வான். பேட்டர்னை திருப்பி பண்ணுறதுக்கு தான் இவங்க பயிற்சி எடுத்திருக்காங்களே தவிர ஆர்டர் கொடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வேணும். அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ இப்போ இவங்க எப்படி சார் தோல்வி விட்டுறாங்க ஐடி விங் எக்ஸிக்யூஷன்? ஐடி விங் நடுவில் என்ன ஆச்சுன்னா இவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவர் கோச்சிட்டு போனார் இல்லைங்களா, அவர் திரும்பி வந்தார். வந்த உடனே அவரை வச்சு திருப்பியும் பெண்ணுன்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்குனாங்க. ஆமாம், பெண் நிறுவனத்தை உருவாக்கி அதுதான் இதுக்கப்புறம் அப்படியே ஐடியா அதை இது பண்ணுறதா பண்ணி அதை அப்படியே ஐடி மாதிரி மாற்றினாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்த இன்சென்டிவ்க்கு நல்ல பேர் வாங்குறதுக்காக எல்லாத்தையுமே நல்லபடியாக கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இது நடந்துருச்சு. ஸோ செலவு பண்ணுறாங்க, அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ரிசல்ட் கொடுக்கணுமேன்ற பாயிண்ட் ஆஃப் வியூலே ஒர்க் பண்ணிட்டாங்களோ அவங்க. பட் இருந்தாலும் அவங்க சந்தோஷப்படுறதுக்கு நல்லாரு சாமி, அப்படி சாமி இப்படி சாமி சொன்ன, நீ சந்தோஷப்படுத்துட்டு பொங்கல் குடுறா, அதை குடுறா, இதை வடை குடுறான்னு சொன்ன, நீ சொன்னது நான் சொன்னது சரியா. ஸோ இவ்வளோ வியூஸ் போயிடுச்சு, இவ்வளோ ரிசல்ட் வந்துச்சு, இத்தனை பேர் பார்த்துட்டாங்க, இவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு, நெகட்டிவ் ஃபீட்பேக் கம்மியாக தான் இருக்குது, இவ்வளோ வைரல் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு 100% அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காந்து இப்படி அப்படி அவ்வளோ வரும் இவ்வளோ வரும், நாங்கள் 200 அடிப்போம், எங்களுடைய கூட்டணி அப்படி இப்படி எல்லாம் வீர ஆவேசம். அது இது ஸ்டாலின் இது என்னது மோடியால் மோடி மட்டும் இல்லை, மோடியால் அப்பாவால் கூட எங்களை ஒன்றும் பண்ண முடியும், இப்படியெல்லாம் பேச்சு இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த ஐடி விங்கு கொடுத்த தப்பான தகவல்களால் வந்துச்சு. ஸோ ஆமாம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நிச்சயமாக உதயநிதி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோடி கரெக்டாக சொல்லிட்டு போனார். மோடி இல்லை, எங்கள் டேடி வந்தாலும் அவருக்கு டேடி வந்தாலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னார். அதை சொல்லியே எங்களால் என்ன பண்ண முடியும்னு நாங்கள் காமிக்கிறோன்றதை திருப்பி சொன்னார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு கிடைச்ச அனைத்து தகவல்கள் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவே தப்பான தகவல்கள் ஃபீட் பண்ணாங்க. நமக்கு நேரம் நல்லா இருக்கும்போது நல்லவங்களை சேர்த்து வச்சுக்கணும். அதுதான் நமக்கு நேரம் கெட்டு போகும்போது அந்த நல்லவங்க நம்மளை எப்படியாவது காப்பாற்றி விடுவாங்க. நேரம் நல்லா இருக்கும்போது ஆட்டம் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நேரம் எப்போ கெடுன்னு பார்த்துக்கிட்டே இருந்து அந்த நேரம் பார்த்து வச்சு செஞ்சிருவாங்க. வாழ்க்கை என்பது வட்டம், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். கடவுள் தண்ணினா இவ்வளோ தண்ணி தான் கொடுத்து வச்சிருக்கான் பூமிக்குன்னு. அந்த தண்ணி கொஞ்ச நாளைக்கு அமெரிக்காவில் நிறைய இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்தியாவில் நிறைய ஊற்றும், ஒரு நாளைக்கு இன்னொரு உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு, ஆனால் கொடுக்கப்பட்ட தண்ணி அவ்வளோதான். அது ஒன்றும் இங்கேருந்து செவ்வாய்கிரகத்துக்கு ஓடிடாது. கொடுக்கப்பட்ட வாட்டர் அவ்வளோதான், கொடுக்கப்பட்ட காற்று அவ்வளோதான், கொடுக்கப்பட்ட
வெளிச்சம் இவ்வளோதான். ம். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்படுறது இவ்வளோ தான். செல்வம்னா இவ்வளோ செல்வம் தான், இங்கே அலோகேட் பண்ணப்பட்டதா அவ்வளோதான். இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கும், நாளைக்கு என்கிட்ட வரும், நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போகும். இன்றைக்கி என்கிட்ட இருக்குதுன்னு நான் ஓவராக ஆட்டம் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அது ஒரே இடத்துல நிற்காதே. ஸோ அப்படியே 100% காலங்காலமாக எத்தனையோ பேர் அப்படியே ஒரு 5000 வருஷம் பெரிய ராஜா பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரை வாழ்ந்துட்டானா நம்ம பார்க்கலையா? எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். எவ்வளோ ஆட்டம் போட்டவங்கலாம், மண்ணை பிடிக்கணும்னு நினச்சவங்கலாம் கடைசியில் மண்ணு பிடிச்சிருச்சு இல்லையா? அதனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஆட்டம் போடக்கூடாது. இன்னொன்று, வயசுக்கு என்ன பேசணுமோ அதை பேசணும். அவர் வயசுக்கு உண்டானவங்கள அவர் பேசியிருந்தா பரவாயில்ல. மோடியோடைய வயசுக்கு இவர் பேசலாமா? ஒன்று இவங்க அப்பா பேசியிருந்தாருனா கூட, முக ஸ்டாலின் பேசியிருந்தாருனா கூட, என்னுடைய யுகத்தின் பிரகாரம் அதுக்கு அவர் நான் செய்கிறத செய்வேன்னு சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய உளவுத்துறையினை வச்சு இங்கே ஸ்டேட் உளவுத்துறையை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஸோ தவறான இன்ஃபர்மேஷனை இவங்க பாஸ் பண்ணாங்க. யாருக்கிட்ட போனால் அந்த நியூஸ் கரெக்டாக போகுமோ அவங்கள்ட்ட கரெக்டாக பாஸ் பண்ணாங்க. அவங்க கரெக்டாக அவங்களுக்கு கிடைச்ச தகவலை சென்ட்ரல் கவர்மெண்டோட உளவுத்துறை, ஸ்டேட் கவர்மெண்டோட உளவுத்துறை கிட்ட எவங்கிட்ட வந்து அந்த நியூஸ் தப்பான நியூஸ் போனா கரெக்டா மேலிடத்துக்கு அங்க எம்கே முக ஸ்டாலின் சாருக்கு போகுமோ கரெக்டா பாஸ் பண்ணாங்க. ஸோ சிம்பிளா சொன்னா ஜோதிக்கப்பட்ட கதையை உண்மையாக இவங்களுக்கு வந்து உளவுத்துறை அழகா ரெடி பண்ணி கொடுத்தாங்க, ஸ்கிரிப்ட் அடிச்சு கொடுத்தாங்க. அதை இவங்க கையில் இருக்கக்கூடிய யாருமே அதை வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து முட்டாள்தனமா அப்படியே நம்பினாங்க பெண் நிறுவனம். அந்த கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டை, அதாவதுங்க வழக்கமா நாங்க சொல்லுவோம் பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் கொஸ்டின் நெகட்டிவ் கொஸ்டின், ஒரு மனுஷனை பத்தி அப்படியே பிரிப்போம். ஒரு 36 டைம் பிரிப்போம். அதுல ஒரு விஷயம் சொல்லுவோம். அதுல என்ன சொல்லுவோம்னா, உங்கள்கிட்ட நல்லவனா பேசுவான், உங்க எதிர நல்லதா பேசுவான், உங்களை பத்தி யாருக்கிட்டையாவது பேசும்போது நல்லதா பேசுவான், ஸ்பெசிஃபிக்கா உங்ககிட்ட வந்து சொல்லுவான் பாருங்க, அவங்ககிட்டயும் உங்களை பத்தி நல்லதா சொல்லி அனுப்புவான். அவன் பர்ஃபெக்டா உங்கள்கிட்ட வந்து ஏங்க உங்களை பத்தி எவ்வளவு கௌரவமா பேசினா தெரியுமா அப்படிலாம் வந்து சொல்லுவான். நீங்களும் நம்பிடுவீங்க, டே நம்ம கிட்டே நல்லதா பேசுறான், சுத்தி நல்லதா பேசுறான், எங்க போனா நல்லதா பேசுறான், இவன் கூட வந்து நம்ம நல்லவன்னு சொல்றான், அவன் சொல்றான்னு சொல்றான், உண்மையிலேயே அவன் நம்மள ரொம்ப நல்லவன் போல இருக்கு, நம்மள எவ்வளவு கௌரவமா நினைக்கிறான். வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு மாமனை சாவடி கதை விட மாட்டான், நம்பிட்டல்ல என்னைய, இதுக்கு அப்புறம் தான்டா இருக்குது கச்சேரி அப்படின்னு உள்ள போய் புலம்பின்னு இருப்பான், ரெடி பண்ணின்னு இருப்பான், உள்ள வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த வேலையை தான் பர்ஃபெக்டா இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வருமோ எல்லாம் அந்த இடத்துல இவங்க காதுக்கு கரெக்டா எந்த நியூஸ் போகணுமோ அந்த நியூஸை யார் வழியா அனுப்பணுமோ அந்த வழியா அனுப்பி பர்ஃபெக்டா பொய்யான நியூஸை உண்மையா இவங்கள நம்ப வச்சிட்டாங்க. இவங்க வேற ஒரு ஊருக்கு டிராவல் பண்ண வச்சுட்டாங்க. அதாவது எப்படின்னா அவங்க அவங்களுடைய கோவத்தை எப்படி காமிச்சாங்கன்னா, இவன் போறது அமெரிக்கா பிளைட்டு, இவன் லக்கேஜ் எல்லாம் போயினுங்கிறது ஜெர்மன் பிளைட்டு. ஆமா ஆமா, வேற ஊருக்கு போக ஆரம்பிச்சுட்டு பின்னாடி வச்சிட்டாங்க சார். அதானுங்க, அதான் சொல்லுவாரு, ஒரு ஒர்க்கரை வந்து பயங்கரமா திட்டுவானா அந்த பிளைட்ல போக வேண்டியவன். திட்ட உடனே அவன் அவ்வளோ திட்டாலும் கம்முன்னு இருப்பானா. அதுக்கப்புறம் அவன் போன பிறகு பக்கத்துல கேட்பாரான், ஏன்பா இவ்வளோ திட்டாரு உனக்கு கோவமே இல்லை? கோவம்லாம் வந்துச்சுங்க, நான் வேற மாதிரி பாத்துட்டேங்க. என்னப்பா பண்ணாருன்னாரான், அவரு அமெரிக்கா போயினுக்கிறாரு, அவரு லக்கேஜ் எல்லாம் ஜெர்மனுக்கு போயினுக்குது, பிளைட்டு மாத்தி ஏத்தி விட்டேன். அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, மோடி டேடி வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னார் பாருங்க. மோடி டேடி என்ன பண்ணாரு, கரெக்டா யார் வழியா நியூஸ் எங்க போய் சேர்ந்தால் இவங்க கரெக்டா தப்பான நியூஸை கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து நம்ப வச்சாங்க, கரெக்டாக நம்ப வச்சாங்க. ஸோ இந்த வகையில் இங்கே எக்ஸிக்யூஷன் பண்ண ஐடி விங்கும் இந்த இடத்துல ஒரு 100% ஃப்ளாப் ஆகிடுச்சு. வேலையே பார்க்காத ஒரு விங்க போய் ஐடி விங்கெல்லாம் சொல்லி ஐடி விங்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதுக்கெல்லாம் அசிங்கத்தை ஏற்பட்டு அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா சார், வீடியோ எடிட் இதுக்கு பேர் ஐடி விங்கா, இதுக்கு பேர் ஐடி விங்கா, சும்மா போற வர இதெல்லாம் பார்த்து ஒரு வீடியோ எடிட் போட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு மற்றதெல்லாம் பண்ணி அப்படி மட்டும் நினச்சிட்டாங்க இவங்க வந்து. இந்த மாதிரி ஸ்டாலின் தான் வராரு, உயிரை வாங்க போறாரு, இப்படிலாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி
ரெடி பண்ணி வச்சுட்டா உடனே அதுக்கு பேர் ஐடி விங்காமா? அது வந்து என்னன்னா அது வந்து அப்புறம் இப்போ ஒரு நீங்கள் என்ன பண்ணீங்க? எடிட்டர் பண்ற ஒர்க், ஒரு கிராஃபிக் டிசைனர் பண்ற ஒர்க் இவங்க ஐடி. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? டோப்பை மாட்டிட்டு போறீங்க. இனிமேப்பட்டு உங்களை யாராவது வந்து தாத்தான்னு கூப்பிட்டா இல்லை 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 என்னை அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லுங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு வச்சிடும் உடனே ஒரு பிளான். சரி, அவர் மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதே மாதிரி ஒரு சந்தன கலர் பேண்ட் போடுறீங்க, காக்கி கலர் பேண்ட்டு, அதே மாதிரி ஒரு வெள்ளைச்சட்டை போடுறீங்க. சரிப்பா, அடுத்தது என்ன பண்ணுறீங்க? இனிமேல் உங்களை யாராவது அப்பான்னு கூப்பிட்டா அண்ணனுக்கு கூப்பிடு அப்படி சொல்லுங்க. அதுதான் இதுக்கு இது ஒரு ஐடி விங்க. இந்த வேலையை பார்க்கறதுக்கு ஒரு ஐடி விங்க இது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சார் ஃபோட்டோ எடிட் பண்ணி வீடியோ எடிட் போட்டால் அது ஐடி விங்னு நினச்சிட்டாங்க சார். சத்தியமாக சொல்கிறேன் பிரசாத். இவங்க பிறந்த நாள் எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க பிறந்த காலத்தில் நம்ம பிறந்த பாருங்க, அதுதான் நம்ம பண்ண பெரிய தப்பு. கடவுளுக்கு கண்ணே கிடையாது. இந்த படுபாவிங்க கூட நம்மளை பிறக்க வச்சு நம்மளை சாவடிக்கிறான் பாருங்க. ஒரு இளவும் தெரியல, ஒரு கருமமும் தெரியல. ஏமாந்தது இந்த நிமிஷம் வரலும் மாதிரி ஏமாந்தனாவது ஒத்துக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் சார் அவங்க யாருக்குமே அது நம்ம சொன்ன மாதிரி எதனால ஏமாந்தோன்றதை அவங்க இன்னும் ரியலைஸ் பண்ணல. யார் நம்மளை ஏமாத்துனாங்கன்னு கூட ரியலைஸ் பண்ணல. ஏமாந்ததையே ரியலைஸ் பண்ணல. நீங்க ஏமாந்தது ரியலைஸ் பண்ண போறீங்க. இன்னும் நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்ம ஏமாந்துட்டோம், அலை வந்து அடிச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. என்னங்க எப்படிங்க அலை வந்து அடிக்கும்? இது சர்க்கார் படத்துக்கு முன்னாடி, சர்க்கார் படம் உருவானதுக்கு முன்னாடியே உருவான திட்டம்ன்றது தெரியல. இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. பிளான்லாம் வந்து பெரிய பிளான். என்னைக்கு இவங்க வந்து நீங்க இங்க வந்து எதை ஸ்டார்ட் பண்ணாலும் எங்களுக்கு 50% லாபத்துல பங்கு கொடுங்கன்னு கேட்டாங்களோ அன்னைக்கு சேவப்பட்ட ஆப் அது. பங்கு. ஆமா, பங்கு சார். ஆமா, எந்த பிசினஸ் இருந்தாலும் 50% அன்னைக்கு சேவப்பட்ட ஆப் அது. அந்த ஆப்பை தான் கரெக்டாக பார்த்து நேக்காக அடிச்சு விட்டாங்க. அதான் சார். ஏன்னா கார்பரேட்னா அரசியல்லையும் இவங்க இருக்கிறாங்க, பிஸ்னஸ் அவங்க எப்படிலாம் பிளான் பண்ணாதீங்களா? இவங்க யாரையெல்லாம் திட்டினால் அவங்களுக்கெல்லாம் கோபம் வந்து இவங்களை எப்படியெல்லாம் வந்து நெருக்கடி பண்ணுவானோ, இவன் நம்மள மாதிரியே யோசிச்சு இவனால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணி கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட லிங்க் பண்ணி விடுவோம். நல்லா பேச விடுவோம். சரியா பேச விட்டாங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி இந்த அளவுக்கு எந்த ஒரு சிஎமும் இந்த அளவுக்கு தேவையற்ற வார்த்தைகளை விட்டதே கிடையாது. எந்த ஒரு டெப்டி சிஎமும் இந்த அளவுக்கு வார்த்தைகளை விட்டதே கிடையவே கிடையாது. உணர்ச்சி வசமாவே ஹேண்டில் பண்ணிட்டாங்க சார். அனாவசியமான வார்த்தைகளை விட்டாங்க, தேவையற்ற வார்த்தைகள். அதை பயன்படுத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ போன வேலை என்னமோ அதை பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு உனக்கு எதிரியே இல்லாத ஒரு பர்சனை பத்தி அவங்க தான் எதிரின்னு கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தவங்க வேணா இதோ இந்த நல்லவங்க. எந்த நல்லவங்க? இவர் தாங்க நமக்கு எதிரி. நீங்க இவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அங்க மொத்தமா லாரியே ஏற்றின்னு போயிடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சார் கம்ப்யூட்டர்ல என்ன டேட்டா வந்து என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துருக்குது அதை பேஸ் பண்ணி தான் அவங்க எதிரியை டிஃபைன் பண்ணிட்டாங்க. பட் ஆனா பின்னாடி இருக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அவங்களுக்கு இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜியா? சூப்பர், நல்லா பண்ணீங்க ஸ்ட்ராட்டஜி. நீங்க பின்னாடி இருந்து திரைமறைவெல்லாம் எதிரி வச்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸ். அதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸ். செங்கிஸ்கான் பத்தி தெரியுமா? செங்கிஸ்கான் பத்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியல சார். அவனோட உயரமே ரொம்ப கம்மி. ஆனா அவனுடைய வேலை என்ன தெரியுமா? முதல்ல எதிரியுடைய பலவீனத்தை கண்டுபிடிப்பான். எதிரி அவனுடைய வீக்னஸ், அந்த வீக்னஸை வச்சு தான் அடிப்பான். அதுதான் செங்கிஸ்கானுடைய ஸ்பெஷல். ஸோ அப்போ எதிரி யாருன்னு எல்லாருமே இவங்க ஒட்டுமொத்த இந்த கேங்கு மொத்தத்துக்கும் எதிரி யாருன்னு தெரியாது, நண்பன் யாருன்னு தெரியாது. எதிரி கூட்டத்தை பற்றி போய் எதுவும் அனலைசிஸும் பண்ணலை. முதல் எதிரி தெரியாத நீ அவனை பற்றி அனலைஸ் பண்ண போற, அதையும் அனலைசிஸ் பண்ணல. நீ பாட்ட வாயில வந்ததெல்லாம் எவனோ ஒருத்தனை காமிச்சு விட்டு இவன் தான் உன் எதிரினவனே அவனை பற்றி நீ பாட பேசி சந்தோஷம் எப்படி உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பான் தெரியுமா? இந்த கார்பரேட்ல இதெல்லாம் கிளறி விட்டவன் எப்படி உட்காந்து தெரியுமா சிரிச்சுட்டு இருப்பான்? பேசு பேசு சந்தோஷமா பேசுன்னு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருப்பான். ஸோ அனைத்தும் வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன்னா. பக்கா பிளான்ட், பக்கா பிளான்ட். ஸோ
தொடர்ந்து பார்ப்போம் சார். இவங்க தான் தர்மி ஐடி விங் தான் வந்து இன்னொரு குரூப் ஏமாந்துச்சா. ஆமா, மீடியா. அதுக்கு நம்ம ஒரு செய்தி ஊடகம் அடுத்த வீடியோ மிகப்பெரிய ஏமாற்றம். இவங்க மட்டும் இல்ல, ஏமாற்றப்பட்டு செஞ்சது அதுதான், மீடியாவையே ஏமாத்தி இருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி விங்குக்கு ஒட்டுமொத்தமாக கோட்டை விட்டிருக்கின்றது. இது திமுகவினுடைய ஐடி விங்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுடைய ஐடி விங்குமே இதில் வந்து கோட்டை விட்டுதுன்னு தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். ஏன் இவங்க ஐடி விங்னா என்ன நினச்சிட்டாங்கன்னா, வீடியோவை எடிட் பண்ணுறது, ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது, அதை சோஷியல் மீடியாவில் வைரல் ஆக்குறது மட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக திங்க் பண்ணிட்டு தவறான கண்ணோட்டத்தில் அந்த துறையை ஸோ தட் மீன் என்னென்னா, ஸோ திரை மறைவில் இருக்கக்கூடிய எதிரிகளினுடைய எதிரி யார், அவர்களுடைய பலவீனங்களை உணராமல் செயல்படுத்த அவர்களுடைய செயலில் இறங்கினது வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் அது கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தோல்வியை தான் திமுக சந்திப்பதற்கும் அதிமுக சந்திப்பதற்கும் அவர்கள் துறை சார்ந்த ஐடி விங்கே இதுக்கு முக்கியமான மேலும் ஒரு காரணமாக இதுல இருந்து தெரியும் இருக்குது. திமுக பரவாயில்ல, கௌரவமா தோத்துக்கிறாங்க. அதிமுகலாம் தயவு செய்து திமுக கூட ஈக்குவல் பண்ணி அப்பெல்லாம் பேசுறீங்க. அவரை ரொம்ப கேவலமா தோத்துக்கிறாங்க. ஐடி விங்கே இல்ல சார், அவங்க ரொம்ப கேவலமா தோத்துக்கிறாங்க. அதாவது திமுக தான் சிறந்த ஐடி. கொஞ்சம் பரவாயில்ல, இவங்களாவது கொஞ்சம் கௌரவமா கொஞ்சம், அதாவது இவங்க ஒர்க்கை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு இருந்தால், ஒருவேளை நம்மள என்னமோ ஒண்ணு நடக்குது, பேக்ரவுண்ட்ல என்னமோ பண்றானுங்க, ஏதோ பெரிய ஆட்கள் வேலை இறங்கி பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற ஒருவேளை ரியலைஸ் பண்ணி இருந்தால் இந்த ஒரு ஓட்டுல தோத்து போன பெரிய கருப்பன் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஓட்டுக்கு வித்தியாசத்துல நிறைய இடங்களை தோத்தாங்க. அதான் சார், ஆக்சுவலி என்ன அதான் சொன்ன மாதிரி தான், எதிரி வந்து பின்னாடி வந்து அடிச்சிட்டான் சார். இவங்க பின்னாடி வந்து அடிக்கலங்க, எதிரி பர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி நம்ம தான் இவனை அடிக்க போறோம் அப்படின்னு தெரியாம வெளியிலேயே காமிக்காமல் இந்த நிமிஷம் இப்பதான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். கார்பரேட் மொத்தமா சேர்ந்துதான் இவங்களை அடிச்சாங்கன்னு அது நம்ம அப்லோட் பண்ண பிறகுதான் தெரிய ஆரம்பிக்கும். அப்படியா நடந்துச்சு. நம்ம 10:30 மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி காலையில வந்து மறுநாள் வந்துருச்சு. நம்ம 10 மணிக்கு நைட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஆமாம், 6ஆம் தேதி 10 மணிக்கு முதல் வீடியோ போட்டோம். ஸோ இப்போ வந்து 7ஆம் தேதி அதிகாலை 1 மணியில் இப்போ நம்ம இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஒட்டுமொத்தமாகவே ஆட்சியாளர்களை இதுக்கு இந்த ஒட்டுமொத்தமாகவே இந்த தேர்தலுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குது என்பதை யாரும் இதுவரையிலும் பேசலை. ஆமாம், இதுவரையில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப தெளிவா ஒன்று டிகோட் பண்ணுறோம். ஆமாம், ஸோ எங்கெங்கெல்லாம் என்னென்ன. இப்போ அடுத்தது முகத்துல கண், அதாவது செய்தி ஊடகங்கள்லாம் எப்படி அவங்களுடைய கண்ணை வந்து மண்ணை வாரி வீசுறாங்கன்றத நம்ம எப்படி வந்து சந்தனம் அடிச்சாங்க அப்படிங்கிறது இப்ப அடுத்தது அந்த ஒரு வீடியோ. ஆமா தட் மீன்ஸ் ஸோ இது போல என்ன சொல்லலாம்னா, இதை தொடர்ந்து எங்களுடைய சேனல்ல பாருங்க. சொல்ல போனேன்னா, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செய்தி ஊடகங்களுடைய கண்களை எப்படி மண்ணை தூவினார்கள் என்பதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி மண்ணை தூவியது செய்தி ஊடகங்களில், அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லட்சத்துக்கு செய்தி ஊடகத்துல மெயினான செய்தி ஊடகத்தும் அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய ஓனரு யாரோட கூட்டணியில் இருந்தாருன்னா ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தாரு. ஸோ தர்மி அவர்கள் இன்டெலிஜென்ஸா இருக்கக்கூடிய செய்தி நிறுவனர்கள் எல்லாமே இதுல ஃபிளாப் ஆயிட்டாங்க. பச்சைமுத்தி எங்க இருந்தாரு? ஆமா, நம்ம அடுத்த வீடியோல பாப்போம் சார். இப்போதான் பாரிவேந்தர்னு பேரு மாத்திக்கினாரு. சோ திருத்தி அமைத்துக் கொள்ளுங்கள். எங்க இருந்தாரு? எங்க இருந்தாரு அவரு? ஏடிஎம்கே கூட இருந்தாரு. நம்ம செய்தி ஊடகத்துக்கு அடுத்து வருவோம் சார். ஸோ உங்க திருத்தி அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஐடி ஊடகத்துறையினுடைய கட்டமைப்பையும். பேசாம யாருக்கிட்டே கொடுத்து செய்தி சொல்லுங்க. இவங்களுக்கு தான் வரல. இதுக்கு மேற்பட்டு இவர் என்னைக்கு படிச்சு திருத்தி திரும்பி இதெல்லாம் பண்ணி இன்னும் 4 தடவை தோக்க வச்சு இவங்க கடைசி வயசான காலத்துல சிஎம்மான ஒரே பர்சன் யாருன்னா மு.க. ஸ்டாலின். அதே மாதிரி தயவு செய்து உதயநிதியை மாற்றிடாதீங்க. இவங்க எல்லாத்தையும் இன்னும் 4 தடவை கற்றுக்கின்னு 5ஆவது தடவை ஜனங்களே டேய் நீ ஸ்ட்ராட்டஜியே பண்ண தேவையில்ல நானே போட்டுடுறேன் போட்டு அப்படின்னு போட வச்சிருவாங்க. தயவு செய்து அந்த ஐடி விங்க கலைக்க சொல்லுங்க. திமுகவுக்கு ஐடி விங்கெல்லாம் வேணாம், வெளியில இருக்கிறவனை கூப்பிட்டு வேலையை பார்க்க சொல்லுங்க. அவன் ஒழுங்கா பார்த்து கொடுப்பான். இவங்க கழட்டினவர்களும் போறோம். இனிமே எந்த நெட்டுலையும் கை வைக்க தேவையில்லை, எந்த ஆணியும் கழட்ட தேவையில்லை. ஆமா, எல்லாம் வெளியில இருக்கிறவனை அவனையா கூப்பிட்டு கழட்ட சொல்லுங்க, அவன் கழட்டுவான்.
ஸோ தகவல்களுக்கு நன்றி தப்பு தப்பா ஐடியா கொடுக்குறீங்க நீங்க. நிச்சயமாக இந்த சரி தோல்வி பண்ணணும்ன்றீங்க. ஸ்டாலினுடைய தோல்வியோடு இல்லாமல் இது உதயநிதிய தோல்வியாகவும் எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கு இப்பொழுதே உங்களுடைய துறை உங்களுடைய ஐடி விங்கையும் சீரமைத்துக் கொள்ளுங்கள். ஏங்க ஐடி விங்க கலைச்சிருங்க, வெளியில இருக்கிறவன்ட்ட கொடுங்கன்னு சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப சீரமைங்க அங்க அது ஐடி விங்கே கிடையாதுங்க. நீங்க வேறங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சார் இது வரைக்கும் அதான் நான் ஏற்கனவே சொன்னதே தான் சார். ஐடி விங்னா என்னன்னா கிராஃபிக் டிசைன், ஃபோட்டோ அழகா இருக்கா, வீடியோ எடிட் பண்ணி வைரல் ஆக்கணுமா, நிறைய வீடியோஸ் வியூஸ் போச்சான்றதை மட்டுமே இருக்கிறாங்க. பின்புலத்தில் நடக்கக்கூடியதை அந்த அரசியல் பகுப்பாய்வோடு அவங்க கவனிக்க தவறிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துல வந்து தப்பான தகவல் பண்ண அவங்க என்ன போயிடுச்சுல்ல. ஐடி விங்கு அவங்களுக்கு அதை பண்ண தெரியல, அவங்க பண்ண மாட்டாங்க, நிச்சயமா அவங்க தோல்வி தெரியாத விஷயம். அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் லெவலு. இதெல்லாம் வந்து பரீட்சைலாம் வந்து வைக்கக்கூடாது, இதுலலாம் டெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. ஒழுங்கா இதில் விவரம் தெரிஞ்சவன் எவனோ அவனை கூப்பிட்டு அழகாக இதை செய்துப்பா, அரசியல் தெரிஞ்சவனோ பகுப்பாய்வு தெரிஞ்சவனோ கூப்பிட்டு செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு வேலை முடிச்சுட்டு கம்முன்னு போயிடணும். அவன் என்ன சொல்கிறானோ 1 to 1 கரெக்டாக அவன் யாருக்கிட்ட அவன் சொல்கிறானோ அவன் மட்டும் கரெக்டாக கேட்டு அவன் என்ன சொல்கிறானோ ஃபாலோ பண்ணி கரெக்டாக வேலை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நான் திரும்பியும் ஒரு தடவை கற்றுக்கிறேன்னா நீ கற்றுக்கோ, வேணான்னு சொல்ல, சொந்த காசை போட்டு நீ நின்றுக்கோ. இதுக்காக ஏன் அடுத்தவங்க வைத்தியத்தில் கொட்டி அவனை மற்றவங்களை அசிங்கப்படுத்தி மற்றவங்க முன்னாடி இதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தது வயசாயிடுச்சு, அடுத்து இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் எப்படி வந்து இதுக்கப்புறம் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரா இல்லையானே தெரியாத ஒரு சூழல் ரொம்ப ஏஜ்டு. இந்த மாதிரிலாம் தேவையில்லாதெல்லாம் பண்ணி டெஸ்ட்லாம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் வெளியில எல்லாம் தவறுகள் நடந்திருந்தாலும் சார் கண்டுபிடிச்சிருக்க வேண்டியவங்க இவங்க கூடவே இருக்கிறவங்க தான். ஏங்க இவங்க தாங்க பொறுப்பு. இவங்க தப்பு, இவங்க பண்ணது தப்பு, வாயை திறந்து இவங்க ஒத்துக்கணும் நான் பண்ணது தப்பு, எனக்கு செய்ய தெரியல, இந்த உரல்ல இந்த அரிசியை ருப்ப முடியாதான்னா சொன்னா கேட்கணும். கிடைக்கிற சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சரியா தவறான்றதை கூட அவங்க அனுமானிக்காம கிடைச்ச தகவலாம் நம்பி ஜாலியா விளையாட்டு பிள்ளைகளா ஜாலியா சுத்தி நிற்கிறவங்கலாம் ஐடிவிங்கா. இன்னைக்கு இது என்டர்டெயின்மெண்ட் எங்க கண்ணாலேயே பார்த்துருக்கோம். என்டர்டெயின்மெண்ட் ஜாலியா சுற்றுவாங்க, ஜாலியாக இது ஐடிவிங்க. அதுக்கு பேர் ஐடிவிங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் ஐடிவிங்கன்னா என்னன்னு தெரியுமா? நம்மளா இந்த சார் 3 மணி 2ஆவது சார். ஐடிவிங்க தெரியுமா? வேற மாதிரி இருக்கும். நம்ம டீகோட் பண்ற மெத்தடாலஜி அவங்க நம்ம ஒர்க்கு, அந்த ஒர்க்கு வந்து அப்படி இருக்கும். அந்த ஒர்க்கு அந்த டீகோடிங் பேட்டர்ன் அவங்களுக்கு இல்லை, அந்த பயிற்சி இல்லை. முதல்ல ப்ரீ பிளானே அவங்க பண்ணியிருக்க மாட்டான். ப்ரீ பிளானே இல்லாமல் நேரடியாக எப்படி பிளானுக்குள்ளே போனானே தெரியல. பிளான் போய் எக்ஸிக்யூஷன் பண்ணி ஃபெயிலில் ஃப்ளாப் ஆகி வந்து நிற்கிறாங்க. ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கே குறைஞ்சபட்சம் 2 மாதம் ஆகும். ஆமாம், அதுக்கப்புறம் தான் பிளானே போட முடியும். என்னத்தை பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, ஜாலியாக சுற்றிட்டு கொடுத்த காசை வாங்கி நல்லா செலவு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு பட்ஜெட், மீடியா பிளானிங், மீடியா பட்ஜெட்டு ஜாலியாக எல்லாம் கேட்கும் போதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் இருக்கிற மீடியா எல்லாத்துக்கும் காசை கொடுத்து எல்லாம் பண்ணேன். ஆனால் நான் முதல்ல சொன்னேன் கடைசி 3 நாள் என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம மீடியா சொன்னோமா? கடைசி 3 நாட்களில் ஸோ டிவிகே எல்லாருமே டோட்டலாக டிவிகேக்கு மாறும் சொன்னேன்ல. நம்ம வீடியோக்கெல்லாம் எலெக்ஷனுக்கு 3 நாள் முன்னாடி டிவிகேவுக்கு மாறுவான்னு பதிவு செஞ்சோம். அதே மாதிரி மாறுச்சு. ஸோ அதை எல்லாமே இவங்க கணிக்கவே மறந்துட்டாங்க சார். இவங்க எப்படிங்க கணிக்க முடியும்? எப்போ பார்த்தாலும் ஜாலியாக சுற்றுறது. என்னப்பாச்சு, ரைட்டு, சரிப்பா, அவருக்கு அனுப்பி விட்ருப்பா. அவர் பார்த்துட்டு பரவாயில்லையே நம்மளை பற்றி நல்லதா, ஓகே சூப்பரு, ரைட்டு. இப்படி இருந்தால் எப்படிங்க இதெல்லாம் இப்போ இதுவாங்க வந்து ஒர்க் பண்ணுறது? சும்மா நெருப்பு மாதிரி இருக்கணும், அப்படி தொட்டால் ஷாக் அடிக்கணும், பற்றிக்கணும், அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ண தெரியாமல் அரையும் குறையுமா ஒர்க் பண்ணால் இப்படி தான் நடக்கும். சரிங்க, தப்பாக ஒர்க் பண்ணி. தகவல்களுக்கு நன்றி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி விங்கும் கோட்டையை விட்டதனாலே ஸ்டாலின் அவர்களும் திமுக கட்சியும் கோட்டையை பறிகொடுத்து விட்டது என்பது. ஐடி விங்கு கோட்டை விடலை, ஐடி விங்கு குரட்டை விட்டதனால் இவங்க கோட்டை விட்டுட்டாங்க, இவர்கள் கோட்டை விட்டார்கள். குரட்டை விட்டதனால் கோட்டை விட்டார்கள். எம்ஜிஆர் அழகாக சொல்லுவார், ஒரு படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். ஸோ அப்படிதானே இது. உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், சொந்த கடமையில் தூங்கியவன் பொருள் இழந்தான். இப்படி பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால்
அந்த தொகுதியை இவ்வளோ காலம் நின்று ஜெயிச்ச தொகுதியும் விட்டுட்டு அந்த பேரையும் விட்டுட்டு அசிங்கப்பட்டு எல்லாம் பட்டு தேவையில்லாமல் பேசி 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 வெளியில் அப்படியே நான் அப்படி இப்படி அந்த பரம்பரை இந்த பரம்பரை மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை எல்லாம் சொல்லி மிகப்பெரிய ஒரு அவமானத்தோட தோல்வி சார். தோல்வின்றது கூட கடைசி காலத்தில் முதலமைச்சரே தோற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடைசி காலத்தில் அசிங்கப்பட்டு தோல்வி. கடைசி காலத்தில் நிச்சயமா இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம சொல்ல. சரி விடுங்க. சரிங்க, தகவலுக்கு நன்றி. ஒரே ஒரு நாளாவது அந்த செய்தி வாசிப்பாளர் அந்த அம்மா சந்தோஷப்படட்டும் விடுங்க. ஒரு நாளாவது அந்த அம்மா சந்தோஷமா இருக்கட்டும். ஓகே, சரிங்க சார். ஸோ அடுத்த வீடியோவில் செய்தி ஊடகங்கள் இந்த விஷயத்தில் வந்து செய்தி ஊடகங்கள் கண்களில் அவங்க எப்படி மண்ணை தூவினார்கள்ன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.